नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। नाम श्री रामायण சரித்திரம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அத்தியாயம், அதாவது பார்க்க போகிற பகுதி 7. இது வரைக்கும் 6 பகுதிகள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி 7வது பகுதியை நோக்கி நம்ம போக போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது பகுதியில் எப்படி ஹனுமார் பல தடைகளை தாண்டி, பல சிரமங்களை தாண்டி, பல அசுரர்களை கொன்று பகவான் ராமருடைய அனுகிரகத்தால், ராமருடைய கருணையால், ஆசீர்வாதத்தால் ஹனுமான் அந்த இலங்கையில் வந்து இறங்கினார். திரிக்கூட்டமலை என்று சொல்லக்கூடிய அந்த இலங்கையுடைய அந்த பரப்பில் ஹனுமார் வந்து தன்னுடைய கால்களை பதித்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போது அந்த கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 100 யோஜனைகள் ஹனுமான் வந்து பறந்து வந்திருக்கார். அந்த தனுஷ்கோட்டிலிருந்து இலங்கை அவர் அடையிறதுக்கு 100 யோஜனைகள் பறந்து வந்திருக்கார். இப்படி பறந்து வந்து அந்த திரிக்கூட்டமலையில் இறங்கின உடனே, இலங்கையில் இறங்கின உடனே அவர் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை பார்க்கிறார். அந்த நகரம், இலங்கை நகரம், அது யாரால் செய்யப்பட்டிருக்குன்னா விஸ்வகர்மாவால். பிரம்மா நேரடியாக, அவரே நேரடி கண்காணிப்பின் கீழ் விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டது அந்த இலங்கை நகரம். இப்படி பார்க்குறார். இப்படி ரொம்ப தூரம் பறந்து மறுபடியும் நடந்து உடனே அந்த இலங்கையை அடைஞ்ச உடனே அந்த நகரம் உருவாக்கப்படலை. கொஞ்சம் தூரம் இருக்குது, எல்லை தாண்டி வரார். வந்து பார்த்தோன்னு பார்க்குறார், நிறைய அசுரர்கள் அந்த இலங்கை நகரத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய அசுரர்கள், நிறைய போர் வீரர்கள் சுற்றிலும் பாதுகாப்பு படையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய சுவர் பார்க்குறார். அவரால் வந்து இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாளிகைகளை பார்க்க முடியல. ஏன்னா மிகப்பெரிய உயர்ந்த சுவர் அமைக்கப்பட்டிருக்கு. கம்பர் வர்ணிக்கிறார், அந்த சுவர் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா சூரியனுடைய அந்த ஒளி உள்ளே வராமல் அந்த சுவர் தடுக்கிறான். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு உயரமான சுவர் கட்டப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லா தேவதைகளும் வந்து இலங்கையில் ராவணனுடைய மாளிகையில் எல்லாரும் வேலைக்காரங்களாக இருக்காங்க, சூரியன் உட்பட. இரவு நேரம் நிறைய அங்கே இருக்கணும். ஏன்னா இந்த அசுரர்களுக்கு இருள் தான் பிடிக்கும். சூரியன் ரொம்ப நேரம் அங்கே இருக்கக்கூடாது, அவருக்கு உத்தரவு. கொஞ்ச நேரம் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் மறையணும். ராவணன் நினைச்சா பகல் வரணும், ராவணன் நினைச்சா இரவு வரணும். இப்படி ஒரு கட்டுப்பாட்டில் தான் சூரியன் இருக்கார். அதனால அது எவ்வளவு பெரிய உயர்ந்த அதோடைய அளவு, அந்த சுவருடைய அளவு உயரமாக இல்லைன்னா கூட சூரிய தேவன் ராவணனுடைய இச்சைக்கு இணங்கி நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி பார்க்குறார். பார்த்தோன்னே இவர் என்ன நினைக்கிறான்னா, நாம் இவ்வளோ பெரிய உருவம் வச்சுருக்கோம், இந்த உருவத்தோட உள்ளே போகிறது நல்லதில்லை அப்படின்ட்டு அவர் தன்னுடைய உருவத்தை சுருக்கிக்கிறார். சுருக்கி அந்த சுவரின் மேலே ஏறுறார். சுவரில் ஏறும்போது அப்படி ஏற முயற்சி பண்ணார். பார்த்தா திடீர்னு ஒரு மிகப்பெரிய அரக்கி, ஒரு அசுர பெண்மணி அங்கே தோன்றுகிறார். அவருடைய உருவமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது யார் அப்படின்னா, அந்த இலங்கைக்கு பாதுகாவலான அந்த இலங்கையை காக்கக்கூடிய பெண். அவள் இலங்கையுடைய சொரூபம், லங்கினின்னு அவள் பேர். அந்த இலங்கையே அவளுடைய சொரூபம், அவள் தான் பாதுகாக்கிறார். எத்தனையோ வீரர்கள் அசுரர்கள் இருந்தாலும் இந்த லங்கினி தான் இலங்கையை முக்கியமாக பாதுகாக்கக்கூடியவள். அந்த இலங்கையோட சொரூபம் அவன் உருவாய் கேட்குறா, ஏ குரங்கே, யார் நீ, என்ன, எதுக்காக நீ வந்து சிவமலை ஏறுற? அப்போ ஹனுமான் சொன்னாரா, இல்லை, எனக்கு இலங்கையை சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, இந்த இலங்கையை பார்க்கறதுக்காக தான் நான் உள்ளே வந்து போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் இந்த சவர் மேலே யாரும் வந்ததே இல்லை, நீ ஒரு சாதாரண குரங்கு, நீ வந்து இது மேலே ஏறி இருக்கனா, உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு உடனே ஒரு திரிசூலத்தை எடுத்து எறிகிறா மேலே, ஹனுமார் மேலே. ஹனுமார் அதை தன்னுடைய பற்கல்லே பிடிச்சி கடித்து துப்பிடுறார். அந்த சூளம்லாம் துக்குநூறாயிடுது. கோபம் வர ஆரம்பிச்சில்ல லங்கினிக்கு. பல விதமான ஆயுதங்களை அவர் மேலே எறிகிறாவும். எல்லாத்தையும் அவர் வந்து அதை வந்து அழிச்சுக்கிட்டே இருக்கார். இப்படி அழிக்க 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 அவளுக்கு கோபம் இன்னும் பலமாக மாறுது. அவளுடைய கோபம் உச்சத்துக்கு போகணுன்னு அவன் மீண்டும் மீண்டும் தாக்கிக்கிட்டே இருக்கான்.
இப்போ நினைக்கிறார் ஹனுமார், என்னடா இது இது இப்படி ஒரு தர்ம சங்கடமா இருக்கே, இதை நான் எப்படி சரி செய்ய போறேன்? ஏன்னா ஒரு பெண்ணை கொல்லக்கூடாது அப்படின்ற அந்த தர்ம சாஸ்திரம் ஹனுமானுக்கும் தெரியும். இது என்ன பண்றது? இப்போ இவ திரும்ப திரும்ப என்ன தாக்குறா, இவளை என்னால் கொல்லாமே இருக்க முடியல, கொன்னாலும் பாவமாச்சே, இது தர்மத்துக்கு விரோதமாச்சு, என்ன பண்றதுன்னு மனசில் நினைச்சிட்டு மறுபடியும் தாக்கணும்னு ஒரு அளவான வேகத்தோட, ஒரு அளவான பலத்தோட, முழு பலத்தோட அவர் செலுத்தியிருந்தாருன்னா அந்த லங்கினி இறந்துருப்பா. இப்போ ஒரு அளவான பலத்தோட அந்த லங்கினியோடைய அந்த நடும் நெஞ்சு இருக்கு, அதில் ஒரு குத்துற உடனே அவன் கீழே தரையில் விழுந்து ரத்தமாக வாந்தி எடுக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவள் அப்படியே அமைதியாயிடுறான். இறக்கல, அவளுடைய அந்த கோபம் தனியுது. ஹனுமான் பார்க்குறதுனால திடீர்னு சாந்தமாயிட்டான். இப்போ எழுந்து ராமரை பார்த்து கைகூப்பி வணங்கி அப்படியே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான். ஹனுமாருக்கு ஒன்றுமே புரியல, என்ன திடீர்னு சாந்தமாயிடா, கைகூப்பி வணங்குறாளேன்னு சொன்னோன்னே இப்போ அந்த லங்கினி சொன்னா, ஹனுமாரே, எனக்கு இப்போ என்னுடைய சுயரூபம் தெரிந்து விட்டது, நான் யார் என்னன்றது இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இவ்வளவு பெரிய நகரத்தை, இலங்கை நகரத்தை பிரம்மா விஸ்வகர்மா மூலமாக நிறுவன உடனே, உருவாக்கின உடனே என்ன இந்த நகரத்துக்கு பாதுகாவலாம் நிர்ணயிச்சார் பிரம்மா. அப்போ நான் பிரம்மா கிட்ட கேட்டேன், எத்தனை காலங்கள் நான் இந்த இலங்கையில் இந்த இலங்கையை நான் பாதுகாத்துட்டு இருக்க முடியும்? அப்போ கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ராமதூதன் ஹனுமான் இங்கே வருவான். அந்த ராமதூதன் ஹனுமான் இங்கே வரும்பொழுது அந்த ஹனுமானால் நீ தாக்கப்படுவாய். அப்படி தாக்கப்படும் பொழுது அன்றையிலிருந்து நீ இந்த இலங்கைக்கு பாதுகாக்க வேண்டிய உன்னுடைய பணி முடிந்துவிடும். அதுக்கப்புறமா கூடிய சீக்கிரத்தில் இந்த இலங்கை அழிந்து விடும் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த விஷயத்தை ஹனுமார்கிட்ட சொன்னோன்னே ஹனுமாரை கைகூப்பி வணங்கி உடனடியாக வாங்கியிருந்து போயிட்டான். இப்போ இலங்கைக்கு பாதுகாக்கிறதுக்கு அந்த இலங்கையோட சொருபமான லங்கினி இல்லை, எத்தனையோ அசுரர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அந்த இலங்கைக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு பாருங்க, யாருமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஹனுமானுக்கே அது ஒரு கஷ்டமான காரியமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த இலங்கையுடைய பாதுகாவலை முதல்ல உடைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு லீலா நடக்குது. இப்போ அந்த லங்கினி போன உடனே மறுபடியும் இவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ரூபத்தை சின்னதாக்கிறார். சண்டை போடும்போது பெருசானார், இப்போ திரும்பி சின்னதாகி அந்த சுவர் மேலே ஏறி பார்க்குறாரு. பார்த்தா அவ்வளோ பெரிய நகரம், அவ்வளவு மாளிகைகள் இருக்கு, அவ்வளவு அழகான ரத்தனங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தனங்கள்ல இருந்து தான் அந்த இருளில் இருக்கு, ஏன்னா இது ஒரு இரவு நேரம், அந்த இருளில் இருக்கக்கூடிய அந்த இலங்கைக்கு அந்த ரத்தன கற்கள் இருக்கு பாருங்க, அதுலேருந்து வரக்கூடிய ஒளி தான் வெளிச்சத்தை கொடுக்குது. இப்போ அவர் என்ன பண்றார், சுத்திரும் எத்தனை அசுரர்கள் இருக்கான்னு பார்க்குறாரு, தன்னை சின்னதாக்கிட்டு போகிறார். இப்படி பல இடங்கள்ல போறார். இப்போ அங்க ஒரு பெரிய மாளிகை பார்க்குறார். அந்த மாளிகையில பயங்கரமான சப்தம் கேட்குது, பயங்கரமான சப்தம். அது என்னன்னா, ஒருத்தர் தூங்கும்போது வரக்கூடிய அந்த கொரட்டை சப்தம், அந்த மூச்சு மேலே கீழே வாங்குறார் ஒருத்தர். அந்த சத்தம் அந்த காத்துல வெளியில இருக்கக்கூடிய மக்களே அசையக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. அப்படி அந்த அந்த மரங்கள்லாம் அசையுது, அப்படி ஒரு சப்தம். இப்போ இவர் அந்த மாளிகைக்குள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய உருவம் படுத்துக்கிட்டு மேலையும் கீழையும் அப்படியே கொரட்டை விட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கார். அது யார் அப்படின்னா கும்பகர்ணன். இப்போ இவர் நினைச்சுக்கிறார், ஒருவேளை இது ராவணனா இருக்குமோ அப்படின்னு. ஆனா ஏன்னா அவரை பார்த்த உடனே ஹனுமானுக்கு தெரியுது, ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர் இவர், ஒரு சாதாரண ஆளில் பயங்கரமான சக்தி வாய்ந்தவர்னு தெரியுது. ஏன்னா பிற்காலத்தில் ராமருடைய படைக்கும் ராவணனுடைய படைக்கும் சண்டை வரும்போது அந்த ராம தூதர்களான அந்த வானரங்கள் இருக்கே, இந்த கும்பகர்ணன் அழிக்கிறதுக்கு ரொம்ப போராடினாங்க. கும்பகர்ணன் மிகப்பெரிய சவாலாக இருந்தான். ஸோ அதை நினைச்சு அவர் ராவணனா இருக்கான்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா, இல்லை, ராவணனா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, ராவணனுக்கு 10 தலை இருக்கும், 20 கைகள் இருக்கும். ஆனால் இவருக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமா ராவணன் இவனை விட ரொம்ப பலசாலியாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போனார். இப்படி பல வீதிகளில் வரார். உதாரணத்துக்கு அது எப்படி வர்ணிக்கப்படுது, 2 கோடி வீதிகள், இந்த 2 கோடி வீதிகளில் சுற்றி அலைகிறார். அப்போ அந்த 2 கோடி வீதிகளில் 4000 அசுரர்களுடைய மனைவிகளை பார்க்கிறார். அவ்வளவு பார்க்கிறார், எல்லாத்தையும் மறைஞ்சு வரும்போது அடுத்து ஒரு அரண்மனைக்குள்ள வர்றார். அந்த அரண்மனைக்குள்ள ஒரு இளைஞன் இருக்கான். இளைஞன் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுடைய கனமான தோள்கள், நல்ல பலசாலியா இருக்கான். அவன் தான் இந்திரஜித், ராவணனுடைய மகன் இந்திரஜித். அந்த இந்திரஜித்தை பார்த்த உடனே ஹனுமாருக்கு என்ன தோணுதுன்னா,
தேவர்களுடைய படைத்தளபதியா இருக்குமோன்னு தோணுதான். தேவர்களுக்கெல்லாம் ஒரு படைத்தளபதி இருக்கார், ரொம்ப வீரமானவர், அவரா இருக்குமோன்னு தோணுது. யார் அவரு? கீதையில கிருஷ்ணர் சொல்றார், போர் வீரர்களில் நான் ஸ்கந்தன் சொல்றார். ஸ்கந்தன், முருகன். இந்த தேவர்களுடைய போர் தளபதி யாரு? முருகன், ஸ்கந்தன். அந்த ஸ்கந்தனா இருக்குமோ இது? ஏன்னா பார்க்க இவ்வளவு பலசாலியா இருக்கான், பார்த்தாலே தெரியுது சிறந்த போர் வீரன், போர் தளபதின்னு தெரியுது. அப்புறம் நினைக்கிறாரா, இல்லையே தேவர்கள் இந்த மாதிரி ராவணனுடைய அரண்மனையில் சுகபோகமாலாம் வாழ முடியாது, அவங்க எல்லாம் ஒரு வேலைக்காரர்கள் மாதிரி தானே இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க, அதனால இது ஸ்கந்தனா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போகிறார். இப்படி மீண்டும் பல இடங்களை தாண்டி வந்தோடனே ஒரு இடத்துக்கு வந்தால் அங்கே ஒரு பெண்மணி, ரொம்ப அழகான பெண்மணி, அழகான காப்பாக்க. ஏன்னா அசுர பெண்கள்லையும் அழகான பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க, அழகான பெண்களாக இருக்கா. இப்போ இந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே அவர் நினைக்கிறாரா, ஒருவேளை இது சீதா தேவியா இருக்குமா? ஏன் அப்படின்னா அந்த பெண்ணை சுத்திரும் ரம்பா, மேனகா, ஊர்வசி, திலோத்தமா, இந்த 4 அப்சரைகளும் 2 பேர் சாமரம் வீசுறாங்க, விசிறி வீசுறாங்க, 2 பேர் அவளுக்கு கால் பிடிச்சி விடுறாங்க. இவ படுத்துக்கிட்டு இருக்கா. இவர் நினைக்கிறாரா, இந்த மாதிரி அப்சரைகள்லாம் கால் பிடிச்சி விடுறதுனால இது சீதாதேவியா இருக்குமோ நினைச்சார். ஆனால் இன்னொன்று நினைச்சார், சீதாதேவி எப்படி இங்கே நிம்மதியாக உறங்க முடியும்? சீதாதேவி பகவான் ராமரை விட்டு பிரிந்த அந்த பிரிவு துயர் அவங்களுக்குள்ள வாட்டிக்கிட்டு இருக்குமே, உள்ள நெருப்புல கொதிச்சுட்டு இருக்கும், இந்த மாதிரி அமைதியாக தூங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் இன்னொரு சகுனத்தை பார்க்குறாரு. என்னன்னா, அந்த பெண்மணிய தலையெல்லாம் விரிச்சு போட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. இது ஒரு அபசகுனம். இன்னொன்று பார்க்குறா, அந்த பூவெல்லாம் செதறி கிடக்கு கீழே. இது எதற்கான அறிகுறி அப்படின்னா, கணவன் இறக்க போவதற்கான அறிகுறி. அதனால தான் பெண்களை தலையை விரிச்சு படுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த மண்டோதரி ராவணனுடைய மனைவி இந்த ஒரு தலைவிரி கோலத்தில் பூக்கள்லாம் செதறி கிடக்கிறத பார்த்து ரொம்ப நிம்மதியாக தூங்குறத பார்த்தோன்னா அவன் சீதாதேவி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டார். இந்த மண்டோதரியோட இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அடுத்து அவர் ஒரு இடத்துக்கு போறார், அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போறார். அந்த மாளிகைக்குள்ள போன உடனே அங்க ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார். இப்ப இவர் பார்த்ததெல்லாம் அரக்கர்களை பார்த்திருக்கார், இந்திரஜித்தை பார்த்திருக்கார், கும்பகர்ணனை பார்த்திருக்கார், இப்ப மண்டோதரியும் பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தருடைய அரண்மனை ஒருத்தர் பார்க்கிறார். அவர் பார்க்க ரொம்ப சாந்தமானவராக இருக்கார். அவரை பார்க்கும்போது ஒரு அசுரன்ற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. அவர் தர்மத்துக்கு உகந்த ஒருத்தரா தெரிகிறார், தர்மம் படிதான் வாழ்க்கை வாழறாருன்னு தெரிகிறார். அவர் ஒரு நியாயமானவர்னு அவரால் புரிஞ்சுக்க முடியுது. யார் அப்படின்னா விபீஷணன். விபீஷணன் ராவணனுடைய தம்பியாக இருந்தாலும், எப்படி கும்பகர்ணன் மாதிரியே விபீஷணன் ராமனுடைய தம்பியாக இருந்தாலும், சகோதரனாக இருந்தாலும், அவருக்கு ராமர் மேல நிறைய பற்று அதிகம், ராமர் மேல பக்தி அதிகம். நல்லது கெட்டது பார்த்து தான் வாழ்க்கை வாழ்வார். அசுர குலத்தில் பிறந்துட்டனால அவங்க அசுரர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரகலாதனே அசுர வம்சத்தில் தான் பிறக்கிறார். அசுரனுக்கு பிறந்த காரணத்தினால் அசுரன் என்று சொல்ல முடியாது, பிராமணனுக்கு பிறந்த காரணத்தினால் பிராமணன் என்று சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்லப்படுது பாருங்க. இவர் இவ்வளவு சாந்தமா இருக்கார், இவ்வளவு அவர் பார்க்கும்போதே தெரியுது இவர் ஒரு தர்மவான் தெரியுது. இருந்தாலும் அவர் இந்த அசுர குலத்தில் இருந்தனால அவருடைய நிறம் கருப்பா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சத்தகுணத்தில் இருக்கும் பொழுது அவருடைய முகம் தேஜஸாகி அவர் ஒரு நல்ல ஒரு வெள்ளை நிறத்தில் இருக்கணும். ஆனா அப்படி இருந்த அசுரன் கண்டுபிடிச்சிருவாங்க இவன் அசுரன் அல்ல அப்படின்னு. அப்ப அசுரன் குலத்துல பிறந்திருந்தாலும் தர்மவானாக இருக்கக்கூடிய விபீஷணன் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக அவர் அசுரன மாதிரியே ஒரு கருப்பு நிறத்தில் இருந்தார். அப்ப அசுர குலத்திலும் ஒரு உயர்ந்தவன் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது, உயர்ந்த குலத்திலும் ஒரு தாழ்ந்தவன் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள், கலியுகத்தில் உயர்ந்த குலத்தில், உயர்ந்த குலம் எது நம்பர் 1 குலம், நாம் ஒரு பெருமைப்பட்டுக்கூடிய ஒரு குலத்துல, உயர்ந்த குலத்துல கூட அசுரர்கள் பிறப்பார்கள். அதுதான் கலியுகத்துடைய பிரபாவம். கலியுகத்தோட அறிகுறியே உயர்ந்த குலத்துல அசுரன் பிறப்பான். அந்த அசுரன் உயர்ந்த குல பிறந்தனால அவனெல்லாம் தூக்கி தலையில வச்சுப்பாங்க. இது ஒரு அறிகுறி. இப்ப இந்த வகையில விபீஷணன் அசுர குலத்தில் பிறந்திருந்தால் தூய்மையானவனாக, உயர்ந்தவனாக, சத்துவகுலத்தில் உள்ளவனாக இருந்தான். இப்போ அதுக்கப்புறம் மண்டோதரியை பார்த்தார். மண்டோதரியை பார்த்து அடுத்து ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள அவர் நுழைகிறார். அந்த அரண்மனையில் வெள்ளை நிறத்தில் ஒரு மிகப்பெரிய படுக்கை. அந்த படுக்கையில் பார்த்தா 10 தலை 20 கைகள் கால்களோட ராவணன் படுத்து தூங்கிட்டு இருக்கான்.
இப்போ இந்த ராவணனை பார்த்த உடனே ஹனுமானுக்கு பயங்கர கோபம் வருது. இந்த ராவணனை உடனே கொல்லணும், இப்ப இந்த க்ஷணம் கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, நான் ராமருடைய தூதன், நான் ராமருடைய சேவகன், நான் எப்படி ஒரு அதர்மத்தை செய்ய முடியும்? உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவனை கொல்லக்கூடாது, இது அதர்மம் இல்லையா? அவனை கொல்லணும்னு நினைச்சா அவனை எழுப்பி நேருக்கு நேர் அவனோட சவால் விட்டு, வாடா நீயா நான் பார்க்கலான்னு நேருக்கு நேர் நின்று சண்டை போடுறவன் தானே சத்திரியன், அவன் தானே போர் வீரன், அவன் தானே அந்த தர்மத்தின் பிரகாரம் வாழ்பவன் தானே ராமருடைய தூதனாக இருக்க முடியும், ராமருடைய பக்தனாக இருக்க முடியும், ராமருடைய சேவகனாக இருக்க முடியும். நான் எப்படி அந்த காரியத்தை செய்ய முடியும்? அடுத்து அவர் யோசிக்கிறாராம், இப்போ ஏற்கனவே ராமர் கொடுத்த 1 மாத காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ இவன் கூட சண்டை போடுறதுல இன்னும் நேரத்தை நான் வீணடிக்க கூடாது. முதல்ல சீதாதேவி எங்க இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கணும். சீதாதேவியை கண்டுபிடிக்கலன்னா நான் அந்த என்ன ஒரு காரணத்துக்காக நான் வந்தனோ அது பயனற்றதாக போய்விடும் சொல்லிட்டு தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு ராவணனை பார்த்ததுக்கு அப்புறம் கூட சீதாதேவியை தேடி அலைகிறார். பல இடங்கள்ல அலைகிறார், இங்க அங்க அங்க எங்கன்னு. இலங்கையில ஒரு இடம் விடலை. அந்த இலங்கை மொத்தம் 700 யோஜனைகள்னு சொல்லப்படுது. 700 யோஜனை சுற்றளவு இந்த இலங்கையுடைய சுற்றளவு. இப்படி எல்லா இடத்துலையும் அலைகிறார். அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக அவர் மனசில் என்ன நினைக்கிறாருன்னா, என்னால் சீதாதேவியை கண்டுபிடிக்க முடியல, இப்போ இந்த செய்தியை நான் எப்படி கொண்டு போய் கொடுக்க போகிறேன், வேற வழி இல்லை, இந்த இலங்கையிலே நான் இறக்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிறார். அப்புறம் நினைக்கிறாரா, இலங்கையில் நான் இறக்கிறோன்னு நிர்ணயம் சொன்ன இந்த மொத்த இலங்கையை அழிச்சிடும், ஒரு இடம் இல்லாமல் ஒரு அசுரன் இல்லாமல் எல்லாரையும் மொத்தமாக அழிச்சு தீ மூட்டி நானும் அதில் இறந்து போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறார். இப்படி அவர் மனசுக்குள்ள வேதனையோட அவர் புலம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு தூரத்தில் ஏதோ ஒரு தோட்டம் இருக்கிறத பார்க்குறார். ஏடா நம்ம அந்த இடம் மட்டும் போலேயே ஒரு தோட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறார். அந்த தோட்டத்தை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு சுவரை ஏறி பார்க்குறார். பார்த்தா அருமையான மலர்களும் செடிகளும் கொடிகளும் இருக்கக்கூடிய அசோக மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அசோக வனம் அது. அந்த அசோக வனத்தில் ஒரு அசோக மரத்துக்கு கீழே ஒரு பெண்மணி உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறார். அந்த பெண்மணி உடல்லாம் இழைச்சிருக்காங்க. இந்த 4 மாத காலங்கள் பகவான் ராமரை பிரிந்த அந்த பிரிவு துயரால் எதையும் உண்ணாமல் சீதாதேவி அப்படியே இழைச்சிருக்காங்க. அப்படியே அவங்களுடைய முகமெல்லாம் அப்படியே வாட்டத்தில் இருக்கு. இருந்தாலும் சீதாதேவி அப்படியே ஜொலிக்கிறாங்க. தாயாராச்சே அந்த சீதாதேவி, ராமருடைய தர்ம பத்தினி, நம்முடைய தாய் சீதா அப்படியே ஜொலிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ தேஜஸா இருக்காங்க. மனசுக்குள்ள நிறைய குமுறல்கள் குழப்பங்கள் எல்லாமே இருக்கு சீதாதேவிக்கு. ஆனாலும் சீதாதேவி பார்க்கறதுக்கு அப்படியே தேஜஸா இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹனுமானுக்கு தோணுது, நிச்சயம் இது சீதாதேவியே தான் இருக்கணும். இருந்தாலும் தன்னுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்துக்கிறதுக்காக சுத்தி பார்க்கிறார். நிறைய அந்த அரக்க பெண்கள், அசுர பெண்கள் அவங்கள சுத்தி இருக்காங்க. எப்படி இருக்காங்க அப்படின்னா, சில பெண்களுக்கு 3 தலைகள் இருக்கு, சில பெண்களுக்கு உடல் பெண் ரூபத்தில் இருக்கு, தலை பார்த்தீங்கன்னா புலி ரூபத்தில் இருக்கு, நாய் ரூபத்தில் இருக்கு, நாயுடைய தலை இருக்கு, யானையுடைய தலை இருக்கு, யாழியுடைய தலை இருக்கு. சில அசுர பெண்களுக்கு ஒரு கை தான் இருக்கு, சிலருக்கு 2 கை 3 கை 4 கை 5 கை 6 கை, இப்படி விதவிதமான கைகள். சில பேருக்கு கைகளே இல்லை, வெறும் ஆயுதங்கள் இருக்கு. கைக்கு பதிலாக அங்கே ஒரு ஈட்டி இருக்கு, ஒரு வாள் இருக்கு. சில பேருக்கு வயிறு இருக்கக்கூடிய இடத்துல தலை இருக்கு. இப்படி அகோரமான அசுர பெண்கள் சீதாதேவியை சுத்தி இருக்கிறத பார்க்கிறார். இப்ப என்ன பண்றாருன்னா, இவர் சீதாதேவி இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய ரூபத்தை ரொம்ப குட்டியாக்கிறார், யார் கண்ணிலையும் தெரியாத அளவுக்கு. சீதாதேவி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறார். இப்ப கவனமா சீதாதேவி பார்க்கிறார். சீதாதேவி பகவான் ராமருடைய நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ராமருடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்காங்க. ராமருடைய நாமத்தை சொல்றதை பார்த்தோம், இது சீதாதேவி தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கிறார் ஹனுமான். அடுத்து மனக்குமுறல்கள், அவங்க அப்படியே புலம்புறாங்க. ஐயோ, என்னுடைய கணவர் எப்படி இருக்காரோ, ஜடாயு என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணாரு, அந்த ஜடாயு எப்படி இருக்காரோ, அந்த மாரிச்சன் என்னை ராவணன் தூக்கிட்டு போறதுக்காக என்னுடைய கணவரை கொண்டு போனான், திரும்பி வரல, அவர் வரும்போது நான் பார்க்கல, நான் இங்க வந்துட்டேன், அவர் எப்படி இருக்காரு தெரியலையே. இல்ல அவர் அந்த மாரிச்சனை கொண்டு திரும்பி அந்த பஞ்சவட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல என்னை கொண்டு வந்தானே அந்த ராவணன், அந்த இடத்துக்கு பஞ்சவட்டிக்கு பார்க்கும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடமே எதுவும் இல்லாம அந்த குட்டிலோட சேர்த்து என்னை தூக்கி கொண்டு வந்துட்டானே. அதை பார்த்தோன்னு ராமர் என்ன நினைச்சிருப்பார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு மனம் கலங்கி இருப்பார்.
இந்த 4 மாத காலங்கள் எங்கெல்லாம் தேடி இருப்பார். கடைசியில் 4 மாத காலம் ஆயிடுச்சு. ராவணன் என்ன கொண்டிருப்பான்னு நினைச்சவர் அயோத்தியாவுக்கு போயிருப்பாரோ, என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் மறுபடியும் அவன் என்ன நினைக்கிறான், இல்லை, எத்தனையோ அரக்கர்களை அசுரர்களை ராமர் கொள்வதை நான் கண்ணுக்கு நேராக பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு ராவனுடைய தங்கை சூர்பனகை அவருடைய மூக்கையும் காதையும் ஹனுமான் லக்ஷ்மணரை அறுத்ததுக்கு அப்புறம் அவன் போய் தன்னுடைய சகோதரர்களை கூட்டு வந்தான். அதில் கரண் எவ்வளோ மோசமான ஒரு பயங்கரமான அசுரன் இருந்தான். அவனை கொண்டதை பார்த்தனே. அவன் கூட வந்த 14,000 அரக்கர்களை க்ஷண நேரத்தில் ராமர் கொண்டாரு. அவருடைய சக்திக்கு என்ன, அவர் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு வருவாங்கன்னு நம்பிக்கை வருது. மறுபடியும் நம்பிக்கை போகுது. என்ன போகுதுன்னா, இந்த 4 மாத காலங்கள் வேற ஒரு அரசன் அரண்மனையில் நான் இருக்கேன். இந்த நேரத்தில் என்னை திருப்பி கூட்டு போறது உகந்தது ஆகாது. என்னுடைய பெண்மை போய்விட்டதுன்னு ஒருவன் நினைச்சிட்டாரோ, அதனால போயிட்டாரோ, இப்படியெல்லாம் குழப்பம் வருது. திடீர்னு நம்பிக்கை வருது, வருவாருன்னு திடீர்னு நம்பிக்கை போகுது. அழறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அழுது 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 சீதாதேவியுடைய அந்த ஆடை அப்படியே நனைஞ்சு ஈரமாயிடும். ஆனாலும் சீதாதேவிக்கு ராமரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த பிரிவு துயர் உள்ளுக்குள்ள பெரிய ஜுவாலை, பெரிய காட்டுத்தீ மாதிரி அவர் உடம்புல எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த காட்டுத்தீ பிரிவு துயருடைய அந்த சூடு இருக்கு பாருங்க, அது எவ்வளவுதான் அந்த துணி நனைஞ்சாலும் உடனே அதை காய வச்சிருது. இப்படி அழுதாலும் மீண்டும் அந்த துணி காய்ந்து விடுகிறது, மீண்டும் அழுகிறார். இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்கிறாரா ஹனுமான். அப்பதான் ஹனுமானுக்கு எந்த அளவுக்கு சீதாதேவி ராமர் மீது அன்பும் பாசமும் பக்தியும் வைத்திருக்கிறார் என்பது புரிகிறது. இப்போ அங்க இருக்கக்கூடிய இவ்வளவு மோசமான அசுர பெண்கள் இருந்தாலும் அதுல ஒரு பெண் சீதாதேவி கூட ரொம்ப தன்மையா இனிமையா ஒரு தாயுள்ளத்தோட பேசுறா. அவ பேரு திருதஜா. அந்த திருதஜா வேற யாரும் இல்லை, விபீஷணன் எப்படி தர்மவான் அவருடைய சகோதரி திருதஜா. அந்த திருதஜை சீதாதேவி கிட்ட சொல்றா, அன்பா பேசுறா, பணிவா பேசுறா. அவங்கள சாந்தப்படுத்துற, கவலைப்படாதீங்க, ராமர் உறார் உங்க காப்பாத்துறார் அப்படின்னு. அப்ப அந்த திருதஜா கிட்ட சொல்றாங்க சீதாதேவி, திருதஜை எனக்கு என்னுடைய ஒரு சகுனம் ஏதோ தோணுது. என்னுடைய இடது கண்ணும் இடது தோளும் இடது கையும் துடிக்கிறது. இந்த கண் துடிக்குது, இடது கண்ணு, என்னுடைய இடது கை துடிக்குது. இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இதுக்கு முன்னாடி நான் அடைஞ்சிருக்கேன். அதனால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, மித்திராபுரியில் நான் இருக்கும் பொழுது சிவபெருமானுடைய அந்த வில்லுடைய நாணை பூட்டுவதற்காக என்னுடைய பிராணநாதனான என்னுடைய கணவரான ராமர் அங்க வந்திருந்தார். அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி என்னுடைய கண்கள் துடித்தது, என்னுடைய இடது கை துடித்தது. அந்த சகுனத்தோடைய பலனா நான் ராமரை பார்த்தேன். இப்ப எனக்கு துடிக்குதே, இது நல்லதா கேட்க. அப்போ திருதஜா சொல்றா, ஆமாம், இதெல்லாம் ஒரு நல்ல சகுனங்கள் தான் அப்படின்றா. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஒரு பிரிவு இருக்கு, வேத விஞ்ஞானம். அந்த வேத விஞ்ஞானத்துடைய ஒரு பிரிவு இந்த மாதிரி சகுனங்கள் வச்சு என்ன நடக்க போகுதுன்றத கிரகிக்கிறது. மூட நம்பிக்கைன்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு புயல் வருதுன்னா என்ன, இதெல்லாம் ஒரு சயின்ஸ், வேதிக் சயின்ஸ், வேத விஞ்ஞானம். எங்கேயோ மையம் கொண்டிருந்த இங்கே மையம் கொண்டிருக்கு, அங்கே மையம் கொண்டிருக்குன்னு இதெல்லாம் ஒரு அறிகுறியை வச்சு தான் நீ கண்டுபிடிக்கிற. அந்த மாதிரி இயற்கை சில விஷயங்களை நமக்கு காட்டும். இயற்கையும் வேதமும் ஒத்துதான் ஒரு வாழ்க்கை வாழும். அப்போ இந்த மாதிரி அறிகுறிகள், இப்போ உதாரணத்துக்கு நாம எங்கேயாவது வெளியில போறோம் அப்படின்னா, சில மிருகங்கள் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமோ வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமோ போனா அது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. முக்கியமா இந்த கழுதை ஓடுது பாருங்க, ஓடக்கூடிய கழுதையை பார்ப்பது அபசகுணம் அப்படின்னு வேத விஞ்ஞானம் சொல்லப்படுது. இதெல்லாம் பார்த்து அந்த காலத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, கிரகிச்சாங்க. அதுக்காக அதிலேயே அடிமைப்பட்டு கிடப்பதுன்னு இல்லை. பகவான் கிருஷ்ணருக்கு சரணாகதி அடைந்தவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணர் சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பஜ. இதெல்லாம் ஒரு தர்மம் தான். சில விஷயங்களை பார்த்து, சகுனங்களை பார்த்து, அறிகுறிகளை பார்த்து, இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு பார்ப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, கெட்ட நேரம் பார்ப்பது, இது எல்லாமே சடங்கு, சம்பிரதாயம், தர்மம். ஆனா கிருஷ்ணர் கீதையில சொல்றார், நீ அதை பத்தி கவலைப்படாத, எனக்கு சரணாகதி அடை, நான் உன்னை பார்த்துக்க, நீ உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைன்றார். இப்போ பகவான் கிருஷ்ணரிடமோ ராமனிடமோ வாழ்க்கையை, பகவான் கிருஷ்ணர் ராமர் வேற இல்லை, கிருஷ்ணர்கிட்ட வாழ்க்கையை ஒப்படைத்தவர்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இது வேத விஞ்ஞானம். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி சகுனங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு. இன்னொன்று என்ன சொல்றா அப்படின்னா,
திருதஜா, சீதாதேவியே நீங்கள் உங்களுடைய சகுனம், இந்த இடது கை துடிப்பது சரியா இருக்கும்னு நான் எப்படி இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல ராவணன் சிவப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு வந்தான் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, இன்னொரு வேத விஞ்ஞானம் இருக்கு. கனவுகளை வச்சு இந்த கனவுலாம் வந்து எந்த மாதிரி அறிகுறிகளை கொடுக்கும், இந்த கனவுல இந்தந்த விஷயங்கள் பார்த்தா அது நன்மையா தீமையா, அது மங்களமா அமங்கலமா, இதுக்கு ஒரு வேத விஞ்ஞானம் இருக்கு. அதை ஒத்து சொல்றா திருதஜை. நான் வந்து சிவப்பு நிறத்துல ஆடை அணிந்து ராவண வரதை பார்த்தேன். இந்த மாதிரி கனவுல சிவப்பு நிற ஆடை அணிந்து யாரா வந்தாங்கன்னா, யாரை நம்ம சிவப்பு நிறத்தில் பார்க்குறோமோ, இல்லை ஒருவேளை நம்மளே சிவப்பு நிறம் போட்டு நம்ம வரா மாதிரி கனவுல பார்த்தோன்னா அவர்கள் இறந்து விடுவார்கள். இன்னொன்று நான் கனவுல பார்த்தேன், மண்டோதரி அவளுடைய பூவெல்லாம் பறிக்கப்பட்டு அவளுடைய கழுத்தில் இருக்க மாங்கல்யம், அசுர பெண்களுடைய மாங்கல்யம்லாம் பறிக்கப்பட்டதை நான் பார்த்தேன். இந்த இலங்கை முழுக்க அசுரர்களுடைய பிணங்கள், ரத்தம், உடல்கள்லாம் சிதறி கிடக்கிறத பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் ஒரே ஓல சத்தம், ஒரு அவக்குரல் தான் நான் கேட்டேன். இந்த மாதிரி கனவை பார்த்தேன். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சகுனம் ஒரு நன்மையை தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான ஒரு சப்தம் வருது. பறை ஒலிக்கிறது, குழல்கள் ஒலிக்கிறது, கொம்புகள் ஒலிக்கிறது. இப்படி பயங்கரமான ஒரு வாத்தியங்கள், மங்கள வாத்தியம் ஒலிக்கப்படுது. என்னன்னு பார்த்தா, ராவணன் சீதாதேவியை பார்க்க வந்துகிட்டு இருக்கான். இந்த அசுரர்கள்லாம் வரும்போது எல்லாருடைய கவனமும் தன் பக்கம் திருமணன்றதுக்காக ரொம்ப தாம்பிகமாக வருவாங்க. அந்த மாதிரி ராவணன் அப்படியே வந்துட்டு இருக்கான். பார்க்குறவனா பாரு, நான் யார் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் பயப்படணுன்றதுக்காக, இன்னொன்று எல்லாருடைய கவனமும் நம்ம பக்கம் வரணுன்றதுக்காக, இப்படி அப்படியே அந்த தாம்பியமாக நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனை சுற்றி ரம்பா, மேனகா, திலோத்தமா, ஊர்வசியெல்லாம் நடனமாடிக்கிட்டே வராங்க. இன்னும் அழகான பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க. இப்படி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது மேலும் சில பெண்கள், அசுர பெண்கள், அவங்கெல்லாம் இன்னும் ராவனுடைய கடைக்கன் பார்வை அவங்க மேலே படலை. இன்னும் ராவணன் தன்னுடைய அவனுடைய அந்த ஆசை நாயகிகளை அவங்களெல்லாம் சேர்த்துக்கல. அவங்களாம் ராவணனை பார்த்தோன்னா ராவணா ராவணான்னு கத்துறாங்க. எப்படியாவது ராவனுடைய ஆசை நாயகி நம்ம மாறிட மாட்டோமான்னு அவங்களுக்கு ஆசை. அப்போதானே சுகபோகத்தை அனுபவிக்க முடியும். பார்க்குறாங்க, அப்படியே ஏங்குறாங்க. ராவணனை பார்த்தோன்னா அப்படியே கண்கள்லேருந்து நீராக கொட்டுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மேற்கத்திய நாடுலலாம் பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய நாடுகளில் அமெரிக்கா, லண்டன், இன்னும் மற்ற நாடுகள், பிரான்ஸ், இந்த மாதிரி நாட்டிலலாம் சில இந்த பாப் சிங்கர்ஸ் இருப்பாங்க. இந்த இங்கிலீஷ் பாடல்கள்லாம் பாடக்கூடிய இந்த பாப் சிங்கர்ஸ் எல்லாம் வந்து எங்கேயாவது வீதிகளில் வரும்போதோ எங்கேயாவது காரில் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பெண்கள்லாம் இருப்பாங்க. கூடுமான வரைக்கும் பெண்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா ஆண்கள் தான் கூடுமான வரைக்கும் இந்த பாப் சிங்கர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தோன்னா அப்படியே அவன் பேரை கத்துவாங்க. சிலர் அப்படியே அழுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம், மைக்கேல் ஜாக்சன்ல ஆரம்பிச்சு. இந்த மாதிரி இந்த அசுரனுக்காக இவங்கெல்லாம் இயங்குறாங்க. இது எல்லாமே இதிலிருந்து உருவாகக்கூடியது. பகவானை விட்டுட்டு எல்லாத்துக்கும் முழுமையான அழகு, முழுமையான செல்வம், முழுமையான வீரம், முழுமையான ஞானம், முழுமையான துறவு, முழுமையான அழகு, இவ்வளவு விஷயங்கள் பகவான் கிட்ட முழுமையா இருந்தோம். இந்த 6 விதமான வைபவங்கள் முழுமையா இருந்தோம். பகவான் மேல ஈர்ப்பு ஏற்படாம, கிருஷ்ணன் மேலேயோ ராமர் மேலேயோ ஒரு ஈர்ப்பு ஏற்படாம, இந்த மாதிரி பிறப்பு இறப்பு முதுமை வியாதின்னு இருக்கக்கூடிய ரத்தம், எலும்பு, சதை, மலம், மூத்தத்தில் இருக்கக்கூடிய இறக்கக்கூடிய ஒரு மனிதன் மேல இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு பற்று ஏற்பட்டு பித்து ஏற்படுகிறது. இதெல்லாம் இந்த அசுர சுபாவம். இப்படி அவன் வந்துகிட்டு இருக்கான். வந்தோடனே என்ன பண்ணா, அந்த அசோகவனத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவங்களெல்லாம் நிறுத்திடுறான். நீங்கள் எல்லாம் யாரும் உள்ள வரக்கூடாது, நான் மட்டும் தான் போவேன். ஏன் அப்படின்னா, இன்னொன்று அவன் நடந்து வரும்போது சீதாதேவி மேலே அவனுக்கு இருக்கக்கூடிய மோகம் இருக்கு பாருங்க. அந்த மோகம் அவனை பித்தாக்கி வைத்து இருக்கிறது. அவனால் அந்த பாதையில், அந்த வீதியில் நேராக நடந்து வர முடியல. இங்கே அங்கே அசைஞ்சு வரான். இப்படி காமத்தால் மோகித்திருப்பவனுடைய நிலை இதுதான் அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறார். அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸாக இருக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கூர்ந்து இருக்க முடியாது. அவங்க எப்பவுமே குழப்பத்துக்கு ஆட்பட்டே இருப்பாங்க. என்ன செய்யணும்னு தெரியாமல் ஒரு குழப்பமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த மோகமும் காமமும் லோபமும் இதெல்லாம் அவனை வந்து மயக்கி வச்சிடும். அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க. ஏன் அப்படின்னா, சீதாதேவி உள்ளே போனோன்னே இவங்க அப்சரைகள் எல்லாம் பார்த்தா, மற்ற பெண்கள் எல்லாம் பார்த்தா நம்மளை தப்பாக நினச்சிருவா. அவளுக்கு அவன் சீதாதேவி மேலே நான் வச்சிருக்கிற அன்பை எப்படியாவது மயக்கி தனக்கு சொந்தமாக நினைக்கிறாளே, இது நடக்காமல் போயிடும். அது ஒன்று. இன்னொன்று, எத்தனையோ பெண்கள் ராவணனுடைய அன்பு கிடைக்காதா, கடைக்கன் பார்வை கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இலங்கையில் சீதாதேவி அவனை மதிக்கவே மாட்டாங்க.
அவனை ஒரு மண்ணு மாதிரி மதிக்கிறதுனால இந்த மாதிரி சீதாதேவி கிட்ட நம்ம அவமானப்படுறது மற்றவங்க யாரும் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் அங்கேயே நிற்க வச்சுட்டு அவன் அந்த அசோகவனத்துக்குள்ளே வரான். இப்போ சீதாதேவி ராவணன் வரதை பார்க்குறாங்க. இப்போ நினைக்கிறாங்க, இது என்ன இந்த நல்ல சகுனம் எனக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது, ராமருடைய தூதன் வரப்போகிறாரு நான் நினைச்சேன். ஆனால் இந்த அரக்கன் அசுரன் வரானே நினைக்கிறேன். இப்போ அரக்கன் வரான், அசுரன் வரான், சீதாதேவி பார்க்குறான். சீதாதேவி, சீதையே உன்னுடைய அழகை வர்ணிக்க எனக்கு வார்த்தைகளே இல்லைம்மா. இந்த உலகத்தில் இருக்க எதையும் என்னால் வர்ணிக்க முடியல. நான் உண்மையில எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த அன்புடைய ஆழம் கடலை விட ஆழமானது. அப்படி இப்படின்னு ஒரே ஆசை வார்த்தைகளாக போடுறான். சீதாதேவி அருவருப்பு தரமாக பார்க்குறா. அபத்தமாக பேசாதரா, அசுரா, மாமிசத்தை தின்னக்கூடியவனே, நரமாமிசம், மனிதர்களை தின்னக்கூடிய அரக்கா, இந்த வார்த்தையை நீ பேசாத அப்படின்னா. ஐயோ சீதை, என்னை பற்றி உனக்கு தெரியல, நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு தெரியல, என் புகழை பற்றி உனக்கு தெரியல சீதா, நீ இன்னும் என்னுடைய புகழை முழுமையாக புரியாமல் இருந்துக்கிற, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. என்னை உணர்ந்துக்கோ, இனிமேல் உலகத்தில் உனக்கு வேற யாருமே கிடையாது, நான் தான், யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, என்னை திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சீதாதேவி சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் அப்படியே காத்திரு ராஜா, என்னுடைய பகவான், என்னுடைய பிராணநாதனுடைய ராமர் இருக்காரே, அவருடைய அம்புகள் உன்னை வந்து கட்டி தழுவும், என்ன உன் உடம்புல எல்லாம் குத்து குத்துன்னு குத்தும், அப்போ அந்த அம்புகளை நீ கட்டி தழுவிக்கோ, அந்த அம்புகளை நீ திருமணம் பண்ணிக்கணும். இப்படி சொன்னோன்னா கோவம் வருது அசுரனுக்கு. இவ்வளவு நேரம் அன்பா பேச திடீர்னு கோவம் வந்து, என்ன துணிச்சல், நான் உன்னை கொல்ல போறேன், நான் உன்னை சாப்பிட போறேன்றான். சீதாதேவி, இதுதான்டா உன்னுடைய அசுர அன்பு, இதுதான் உன் அன்பு, புரிஞ்சுக்கோ அப்படின்னு உடனே தணிஞ்சிடறான். உடனே ஐயோ சீதா அப்படிலாம் இல்லை, நான் வந்து என்னுடைய வீரத்தை நீ எப்படி பேசணும்னு எனக்கு தோணுது. அருவருப்பு தன்மையாக பார்க்குறாங்க சீதாதேவி. நீ எல்லாம் ஒரு வீரனா, நீ உண்மையிலே ஒரு வீரனா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நேராக வந்து என்னுடைய கணவர் ராமர் கூட சண்டை போட்டு, பஞ்சவட்டி வந்தல சண்டை போட்டு அவர் கூட என்னை நீ தூக்கிட்டு வந்திருக்கணும். ஆனால் பயம், என்னுடைய ராமரை பார்த்து உனக்கு பயம், உயிர் போயிடுமோன்னு பயம், அதனால் மாறிச்சன் மானை அனுப்பி ராமரை எங்கேயோ அனுப்பி என்னை இப்படி வந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ என்ன தப்பாக நினைக்கிற, நான் வந்து ராமர்கிட்ட சண்டை போட்டு ராமரை கொண்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும், ஆனால் அப்படி நான் ராமரை கொண்டுட்டேன்னா நீ இறந்து போயிடுவேன், நீ இறந்து போனா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சீதாதேவி மறுபடியும் அவனை வந்து அவமானப்படுத்தணும்னு அவனுக்கு கோவம் வந்து சொல்கிறான், இங்கே பார், ராமரை மட்டும் இல்லை, லக்ஷ்மணனை மட்டும் இல்லை, அயோத்தியாவுக்கு போய் பரதன் சத்ருகனன்னு எல்லாரையும் என்னால் கொல்ல முடியும், இப்படி எல்லாரையும் கொண்டுட்டு அந்த அயோத்தியா மக்கள் எல்லாம் கொண்டுடுவேன், மித்திலைக்கு போவேன், மித்திலாபுரிக்கு போய் ஒவ்வொருத்தரையும் வெட்டி கொண்டு மித்திலாபுரியை எரிச்சிருவேன், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்ன அப்படின்னு பயங்கர கோபமா ஆவேசமா சீதாதேவியை பேசுறான். இப்ப மேலிருந்து ஹனுமான் அப்படியே பார்க்கிறார். ஹனுமான் நினைக்கிறார், இப்பவே தாவி அவனுடைய தலையை அப்படியே பிச்சு தூக்கி போட்டுருந்தோம், இவன் கிட்ட நெருங்கட்டும், கிட்ட வரட்டும், அந்த ஸ்தலத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு ஹனுமான். இப்படி மேல மேல அவன் வந்து அடி சொல்றான், சீதா 2 மாத காலம்தான் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சமயம், இந்த 2 மாத காலத்துல உன் மனசை நீ மாத்திக்கிட்டு என்னை திருமணம் செஞ்சுக்கலனா, என் ஆசைக்கு இணங்கலனா உன்னை நான் கொல்லுவேன். உன்னை மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி உன் ராமரை கொல்லுவேன், லக்ஷ்மணரை கொல்லுவேன், அயோத்தியாவுக்கு போய் பரத சக்தியை கொல்லுவேன், அயோத்தியாவை அழிப்பேன், மித்திலாபுரி அழிப்பேன்னு சொன்னோன்னா மயங்கி கீழே வந்துடுறாங்க. இப்படி மயங்கி கீழே வந்தோன்னே ராவணன் அங்கேருந்து போயிடுறான். ராவணன் அங்கேருந்து போன உடனே இப்போ ராமர் நினைக்கிறார், நான் உடனடியாக சீதாதேவியை பேசி ஆகணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த அசுர பெண்கள் எல்லாம் தூங்கவே மாட்டாங்க, இரவு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் ராவணன் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த அசுர பெண்களை அங்கே அமைச்சிருக்கார். இப்போ ஒரு ஹனுமான் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் உறங்க செய்து விடுகிறார், அவங்க எல்லாம் உறங்கிடுறாங்க. இப்போ மேலேருந்து குதிக்கிறார். குதிச்ச உடனே சீதாதேவி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்னடா இது என்ன மாதிரியான அரக்கன், ஒருவேளை, ஆனால் அவர் ரொம்ப சின்ன உருவத்தில் தான் இருக்கார், சாதா உருவத்தில் தான் இருக்கார் ஹனுமான். தலை வந்து குரங்கா இருக்குது, உடம்பெல்லாம் மனித இதுவாக இருக்குது. ஒருவேளை ராவணன் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னை பயன்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு அரக்கன் அமைச்சிருக்கானு நினைக்கிறாங்க. இவர் கீழே குதிச்சு அப்படியே கைகூப்பி நிற்கிறார். சீதாதேவியை பார்த்து அப்படியே பவ்யமாக நிற்கிறார். இதை பார்த்த உடனே சீதாதேவிக்கு, இல்லையே இவரை பார்த்தா அப்படி தெரியலையே, இவர் வந்து அன்பா என்னை பார்க்குற மாதிரி தெரியுதே, பாசம் என் மேலே பொங்குற மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைக்கிறார். ஏன் அப்படின்னா பகவான் ராமரின் மீது அன்பும் பாசமும் அதிகப்படியாக ஹனுமானுக்கு இருக்கு.
ராமர் மேல இருக்கிற பக்தி அப்படியே அவருடைய முகத்துல தெரியுது, அனுமானுடைய முகத்துல தெரியுது. அவரு அப்படியே வினயமா சீதாதேவி அப்படியே பவ்யமா பார்க்கறது வச்சே புரிஞ்சுக்கிறாங்க சீதாதேவி, நிச்சயம் இவர் அசுரன் அல்ல, இவர் ஏதோ வகையில நம்மளுடைய வாழ்க்கையில கனெக்ட் ஆக போறவர், நம்ம வாழ்க்கையில இணைய போகக்கூடிய ஒரு சேவகன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாக சீதாதேவி முன்ன பின்ன தெரியாத யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. சீதாதேவி இல்லை, பொதுவாக பெண்களும் சரி ஆண்களும் சரி முன்ன பின்ன தெரியாத பெண்கிட்டையோ முன்ன பின்ன தெரியாத ஆண்கிட்டையோ பேசக்கூடாது. சில சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும்தான் பேசலாம். எப்போ பேசலாம் அப்படின்னா, இப்போ இந்த அரண்மனையிலெல்லாம் அரச குடும்பத்தில் தானம் கொடுக்கறது பெண்களுடைய கடமை. பெண்கள் தான் அந்த பணியை சிறப்பாக செய்வாங்க. யார் தன்னை தேடி வந்தாலும் அரச குடும்பம்னு இல்லை, ஒரு கிரகஸ்தனுடைய குடும்பம், எல்லா குடும்பத்திலையும் பெண்களுக்கு தான் இந்த தான தர்மம் கொடுக்கறது அவங்களுடைய அது முக்கியமான கடமை. அவங்க தான் அதை செய்வாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சன்னியாசி வரும்போது, ஒரு சாது வரும்போது அவங்களுக்கு தான தர்மம் கொடுத்து அவங்ககிட்ட பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்போ பேசலாம். அதனால தான் ராவணன் கிட்ட பஞ்சவட்டியில் பேசுனாங்க, ஒரு சாது நினைச்சு. சில ஆபத்தான சூழ்நிலையில் பேசலாம். சில யாத்திரைகள் நம்ம போயிருக்கோம்னா அந்த யாத்திரை போன நேரத்தில் சில முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட சில நேரங்களில் சில விஷயங்களுக்காக பேசலாம். அதே மாதிரி ராம கதா, கிருஷ்ண கதா, இந்த மாதிரி பகவானுடைய கதைகள் சொல்லக்கூடிய நேரத்தில் பேசலாம். இப்படி சில நேரங்களில் மட்டும்தான் ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண்ணும் ஆணும் பேசுவது வேத கலாச்சாரம். ஆனால் சீதாதேவிக்கு ஹனுமானை பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு. கேட்டாங்க, யார் நீ, எதுக்காக வந்திருக்க? அப்போ ஹனுமான் சொல்றார், சீதாதேவியே, நான் ராமதூதன், உங்களுடைய பிராணநாதனான என்னுடைய எஜமானரான ராமதூதன், சுக்ரீவனுடைய சேவகன் அப்படின்னு சொன்ன உடனே சீதாதேவிக்கு சென்ற உயிர் திரும்பி வந்தது. அப்ப சொன்னாராம், உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு சீதாதேவி கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் பஞ்சவட்டியில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ராமர் வந்தார். ராமர் அந்த மாரிச்சனை கொல்லும்போது அவன் உங்களை ஏமாத்துறதுக்காக சீதா லக்ஷ்மணான்னு ராமருடைய குரலை கத்தனான். அந்த நேரத்தில் ராமர் அந்த குரல் உங்களுக்கு கேட்கக்கூடாது என்பதற்காக அந்த தான் வைத்திருந்த வில்லுடைய அந்த நான் இருக்கு பாருங்க, அந்த நான் அம்பு வைக்கக்கூடிய இடம், அதை அப்படி தட்டி விட்டார். அதோடைய சப்தம் அதை மறிக்கணும். ஆனால் அந்த தட்டுறதுக்குள்ள அவனுடைய சப்தம் உங்கள் காதில் கேட்டுருச்சு. அது மட்டும் நீ கேட்காம இருந்தால் இந்த சம்பவமே நடந்திருக்காது. நீங்கள் லக்ஷ்மணன் அனுப்பியிருக்க மாட்டீங்க, ராவணன் தூக்கி கொண்டு வந்திருக்க மாட்டான் அப்படின்றத சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செய்தியாக சொன்னார். இந்த மாதிரி ஜடாயு இறந்த செய்தி, அப்புறம் என்னெல்லாம் அசுரர்கள் அவர் கொன்னார், கடைசியாக சுக்ரீவனை பார்த்ததுக்கப்புறம் வாலியை கொண்டு சுக்ரீவனுக்கு இந்த ஆட்சி கொடுத்தது, இந்த மாதிரி என்னெல்லாம் அந்த வானரங்க படை சேர்ந்தது. அதுக்கப்புறமா இந்த உலகம் முழுக்க, பிரபஞ்சம் முழுக்க எங்கெல்லாம் உங்களை தேடி திரிஞ்சோம், கடைசியாக 100 யோஜனை தூரம் கடலை தாண்டி நான் வந்திருக்கேன்னு சொன்னேன். சீதாதேவிக்கு இது மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தாலும் அப்படியே முகம் மலருது. ராமரை பற்றி கேட்க 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 அந்த முகம் வாடி இளைத்து போயிருந்த சீதாதேவியோட ரூபம் அப்படியே பூசுது. உடம்பெல்லாம் அப்படியே முழுக்குன்னு பூசி அந்த இளைத்து போயிருந்ததெல்லாம் மாறி மறுபடியும் தேஜஸுக்கு பழைய சீதாதேவியா மாறுறாங்க. அவ்வளவு ஆனந்தம் உள்ளுக்குள்ள ஏற்படுது சீதாதேவிக்கு. சீதாதேவி இப்ப கேட்கிறாங்க, ஆனா ஹனுமான், நீ பார்க்க இவ்வளவு சின்னவனா இருக்க, நீ எப்படி 100 யோஜனை தூரம் தாண்டி வந்திருக்க முடியும்? இது சாத்தியமா? எப்படி இந்த 100 யோஜனை அந்த கடலை, அவ்வளவு பெரிய பெருங்கடலை தாண்டின அப்படின்னு சொன்ன ஹனுமான் சொன்னார், ராம 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 அப்படின்னு ராமனுடைய மந்திரத்தை சொன்னா பிறப்பு இறப்பு முதுமை வியாதின்ற இந்த துன்பக்கடல், பெருங்கடல், பிறவிக்கடலையே கடக்க முடியுமே. எத்தனை கோடான கோடி ஜென்மங்களா செஞ்ச பாவங்கள்லாம் அழிக்கப்படுமே. அப்படி அந்த பிறவிக்கடலையே தாண்டக்கூடிய ராமநாமம் இந்த 100 யோஜனை தூரம் இருக்கக்கூடிய கடலையா தாண்ட வைக்காது அப்படின்னு சொன்னார். சொன்ன சீதாதேவிக்கு ரொம்ப ஆனந்தம். இருந்தாலும் இந்த சின்ன ரூபத்தில் எப்படிப்பா முடிஞ்சதுன்னு தன்னுடைய அந்த பெரிய ரூபத்தை காட்டுறார் ஹனுமான். அந்த ரூபத்தை பார்த்தோன்னே சீதாதேவிக்கு ஆச்சரியம். அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே மனசுல தோணுது, ஒரு தெம்பு வருது. நிச்சயமா ராமருடைய இந்த வானர படை இலங்கையை அழித்து ராவணனை கொன்று தன்னை மீண்டும் ராமனிடம் சேர்த்து விடும் என்ற அந்த நம்பிக்கை பிறக்கிறது. இருந்தாலும் அந்த ரூபத்தை பார்த்தோன்னு பயம். ஹனுமான், நீ தரிசனம் சின்ன ரூபத்துக்கு மாறிடு சொல்லி சின்ன ரூபத்துக்கு மாறுறார்.
மாறின உடனே இவர் சொல்கிறார், சீதாதேவியே நீங்கள் கவலைப்படாதீங்க, கற்புக்கரசியே நீங்கள் என்னுடைய தோளில் ஏறிக்கோங்க, நான் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன், உங்களை மட்டும் இல்லை இந்த இலங்கையே தூக்கிட்டு போயிடுறேன் வாங்க அப்படின்றார். அப்போது சீதாதேவி சொல்கிறாங்க, இல்லை ஹனுமான், எனக்கு தெரியும் இது ரொம்ப சாத்தியமான விஷயந்தான், உன்னால் நிச்சயமாக என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட முடியும், இந்த இலங்கையே கூட பேர்த்தெடுத்து கொண்டு போக முடியும். அவர் என்ன சொல்கிறார், இங்கே இருக்கிறவங்களாம் கொண்டுட்டு உங்களை கூட்டு போகிறேன்றார், இங்கே இருக்கக்கூடிய எல்லா அசுரர்களை எல்லாம் கொன்று எல்லாரையும் குவிச்சிட்டு நான் உங்களை தூக்கிட்டு போகிறேன்றார். உன்னால் நிச்சயமாக இங்கே இருக்கலாம் கொல்ல முடியும், அதுக்கான எல்லா விதமான தகுதியும் உனக்கு இருக்குது. ஆனால் அதில் சில சிக்கல் இருக்குது, முக்கியமாக 2 சிக்கல். ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் கற்புக்கரசி, ராமனுடைய உடல் தவிர வேற எந்த உடலும் என் மேலே படக்கூடாது, ராமரை தவிர வேறு யாரும் என்னை தொடக்கூடாது. இப்போ உன்னுடைய தோள்களில் நான் ஏறி வந்தா நாளைய வரலாறு அது தவறாக பேசும், அது வேண்டாம். இன்னொன்று, என்னுடைய ராமர் என்னை இங்க தூக்கிட்டு வந்தாலே அந்த ராவணனை என்னுடைய ராமன் கொன்று அவனுடைய கண்களை காக்கை கொத்துவதை பார்த்த பிறகுதான், இங்க இருக்கக்கூடிய அசுர பெண்களுடைய எல்லா மாங்கல்யமும் அறுபட்டு கிடக்கும் போதுதான் அந்த இங்க வீணை சப்தம்லாம் இருக்கு பாருங்க, இங்க எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு மங்கள சப்தம் இருக்கு. அந்த மங்கள சப்தம்லாம் போய் இந்த பெண்களுடைய கூக்குரல், அசுரர்களுடைய கூக்குரல் ஒலிக்கும் பொழுதுதான் நான் இந்த இலங்கையை விட்டு வரணும். என்னுடைய கணவனான பகவான் ராமருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக என்னை மீட்கக்கூடிய விஷயம் நடக்கணும். நான் நினைச்சிருந்தா என்னை தூக்கிட்டு வந்த அந்த க்ஷணம் நான் ராவணனை எரிச்சிருக்க முடியும், இந்த இலங்கையை எரிச்சிருக்க முடியும், நான் ஒரு சாபம் கொடுத்தா போதும் இதை செஞ்சிருக்க முடியும். ஆனால் அதை நான் செய்யலை. ஏன் செய்யலைன்னா, என்னுடைய கற்பு எப்பேற்பட்டதுன்னு என்னுடைய ராமன் நிரூபிக்க வேண்டும். என்னுடைய ராமன் ராமனுடைய அம்பு வில்லு அதனுடைய பெருமை குறைந்து விடக்கூடாது. என்னுடைய ராமன் இங்கே இருக்கக்கூடியவங்களெல்லாம் கொன்று என்னை கூட்டிகிட்டு போகணும், அதுதான் என்னுடைய ஆசை. இதை தாண்டி நான் வேற எங்கேயும் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹனுமானால எதுவும் பேச முடியல. ஹனுமான் அவங்களுடைய அந்த பேருக்கு மீறி, அவங்களுடைய அந்த பேச்சுக்கு மீறி எதுவும் நடக்க முடியல. இப்போ சொல்றாங்க, ஹனுமான் நீ போய் சொல்லு, எனக்கு 2 மாத காலங்கள் கொடுத்துருக்கான் ராவணன், இந்த 2 மாத காலங்கள் அவனுடைய ஆசைக்கு நான் இணங்கலைன்னா எனக்கு கொன்றதா. ஆனால் நீ ராமர்கிட்ட போய் சொல்லு, நான் 1 மாத காலம்தான் இருப்பேன், 1 மாத காலம் முடியும் போது எதை பற்றியும் நீங்கள் கால வேண்டாம், 1 மாத காலமாகி நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகலன்னா பரதன் கட்டி சத்ருகண்டி சொல்லி 1 மாத காலம் முடிஞ்ச உடனே எனக்கு ஈமச்சடங்கை செய்ய சொல், நான் இறந்துட்டேன்றதை நிரூபணம் பண்ணிடுன்னு சொன்னால் அழறார் ஹனுமான். ஐயோ தாயே, எப்படி நான் உங்களை எங்கேயாவது விட்டுட்டு போவேன், நீங்கள் பேசக்கூடியதெல்லாம் தர்மமாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் எப்படி தாயே நான் விட்டுட்டு போவேன், எனக்கு உங்களை விட்டுட்டு போக மனசு இல்லையே அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு, உங்களுடைய அந்த ராமர் மேலே வச்சிருக்க அன்பு பாசம் இது எனக்கு புரியுது, நீங்கள் எப்படி பகவான் ராமருடைய அந்த அம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த இலங்கை அவருடைய புகழுக்கு எந்த இழுக்கும் வராமல் இந்த இலங்கையை அழிப்பதன் மூலமாக பகவான் ராமருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நானும் நினைக்கிறேன். என்னால் இந்த ராவணன்லாம் அழியக்கூடாது, நான் ஒரு சாதாரண வானரம், நான் போய் இலங்கையை அழித்து இந்த ராவணன்லாம் கொண்டுட்டா என்னுடைய எஜமானரான ராமருக்கு அப்புறம் என்ன மதிப்பு இருக்கு. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், பீமன் ஒரு தடவை ஹனுமானுடைய அந்த முழு சொரூபத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் சொல்லிட்டு, அப்படி அந்த முழு சொரூபத்தை காமிக்காம கொஞ்சமாக தான் காமிச்சார். அந்த சொரூபத்தை பார்த்தே சொன்னார் பீமன், ஹனுமான் நிச்சயமா உங்களால் ராவணனை கொண்டிருக்க முடியும், இலங்கையை அழிச்சிருக்க முடியும், ஆனாலும் நீங்கள் செய்யலை, ஏன்னா பகவான் ராமருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொன்னார். அதே விஷயத்தை இப்போ சொல்லிட்டு, தாயே நான் உங்களுடைய கட்டளைக்கு உடன்படுறேன், உங்களை பார்த்ததே சந்தோஷம், நான் போய் ராமர்கிட்ட சொல்கிறேன், ஆனால் பகவான் ராமர்கிட்ட உங்களை பற்றி நான் சும்மா சீதாதேவியை பார்த்தேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஏதாவது நான் ஒரு விஷயங்கள் சொல்லணும் இல்லையா அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி இவர் ராமருடைய தூதுவன் தான் தெரிஞ்சுக்கிறது சீதாதேவி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஏற்கனவே ராமர் சொன்ன சில விஷயங்கள் சொன்னார் பாருங்க. இந்த மாதிரி அவர் காட்டுக்கு போகணுன்னு வனவாசம் போகணுன்னு சொன்னோன்னு, என்ன நீங்கள் தனியாக போய் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் ராமருடைய அந்த ரத்தனத்தால் பதித்த அந்த மோதிரத்தை காமிச்சார். அந்த மோதிரத்தை பார்த்த உடனே சீதாதேவி அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறாங்க, அப்படியே அதை தன்னோட அணைச்சிக்கிறாங்க, ராமரையே பார்த்த மாதிரி இருந்தது ராமருடைய மோதிரம். பரவச நிலைக்கு ஆட்பட்டார்கள். இதெல்லாம் அந்த ஆனந்தத்தெல்லாம் ஆட்பட்டதுக்கு அப்புறம் தான் ராமரை பற்றின எல்லா செய்தியும் சொன்னார்.
அந்த மாதிரி நீங்களும் ஒரு செய்தியை சொல்லுங்கள், நான் போய் என்னுடைய பிராணநாதனான பகவான் ராமன்கிட்ட சொல்கிறேன்னு சீதாதேவி சொன்னாங்க. நாங்கள் சித்திரக்கூடத்தில் இருந்தப்போ, சித்திரக்கூடம் முதல்ல காட்டிலேருந்து அவங்க முதல்ல வந்த இடம் சித்திரக்கூடம். அந்த சித்திரக்கூடத்தில் இருந்தப்ப இந்திரனுடைய மகன் ஒரு காக்கை ரூபத்தை எடுத்து அவன் என்னுடைய மார்பில் கொத்திட்டான். அப்போ ரத்தம் வடிந்தது. இதை பார்த்த உடனே ராமர் ஒரு புல் இருக்கு, புல், அந்த புல்லை எடுத்து ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த காக்கை மேலே போட்டால் அந்த காக்கை இறந்துருச்சு அப்படின்னு அந்த இது எனக்கும் ராமருக்கு மட்டுமே தெரிஞ்ச சரித்திரம்னு சொன்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல புராணங்களில் அந்த அந்த காக்கை பல இடங்கள்லாம் தேடி அலைஞ்சதாகவும் ராமர் அதோடைய கண்ணை கொய்ததாகவும் சரித்திரம் இருக்குது. இது ராமருக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த செய்தி. இந்த செய்தியை நீ சொல்லலாம் அப்படி சொன்னார். அதனால் நீ இப்போ இந்த விஷயத்தை சொல்லு, ராமரை இந்த காலத்துக்குள்ளே என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு அந்த செய்தியை சொன்ன உடனே இப்போ ஹனுமான் சொன்னாராம், தாயே நான் இங்கேருந்து ஒன்றுமே இல்லாமல் இப்படியே நான் சீதாதேவியை பார்த்த இந்த செய்தி மட்டும் கொண்டு போகிறது எனக்கு அவமானம். என்னுடைய சுக்ரீவன் நினைப்பான், டே நீ எல்லாம் ஒரு வீரனா, ஒரு வீர தழும்பு கூட இல்லாமல் வந்திருக்கிய, நீ பயந்து வந்திருக்க, நீ சீதாதேவியை பார்த்துருக்க, எங்கே அந்த அசுரர்கள்லாம் உன்னை கொண்டுடுவாங்களோ பயந்து திரும்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா போருக்கு சென்ற வீரன் ஒரு காயம் கூட உடம்புல ஏற்படாமல், அந்த வீரத்தழும்பு ஒன்று கூட ஏற்படாமல் வந்தானா அவனை விட ஒரு தாழ்ந்தவன் இந்த உலகத்திலே கிடையாது. அதனால் இந்த வீரத்தழும்பு எனக்கு ஏற்பட வேண்டும், நான் வந்ததுக்கு இலங்கைக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். பாருங்க, சத்திரியர்கள்லாம் எப்படி இருக்காங்க, தன்னுடைய உடம்புல ஏற்படக்கூடிய வீரத்தழும்பு அவங்களுக்கு தன்னுடைய சத்திரியனோட அடையாளமாக நினைக்கிறாங்க. நாட்டை ஆளக்கூடிய சத்திரியன் இந்த மனோபாவத்தில் தான் இருக்கணும். உதாரணத்துக்கு ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் 1960களில் அமெரிக்கா போனப்போ அங்கே அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது. அப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு இளைஞர்கள் வரணும், அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த வியட்நாம் போருக்கு எதிர்க்க போர் செய்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் நினைச்சாங்க. ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த சத்திரியர்கள்லாம் இல்லை. அதனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, போர்க்கொடி உயர்த்தினார்கள். இல்லை, நாங்கள் சண்டை போட மாட்டோம், எங்களுக்கு அமைதி தான் வேணும். அமைதி வேணுன்றது நல்லது தான், ஆனால் அதுக்காக பயந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய எல்லையில் இருக்கக்கூடிய நாட்டோட எல்லையில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லாம் எதிரி நாட்டுக்காரர் சண்டை போட வரும்போது நாங்கள் சண்டை போட மாட்டோம், அமைதி தான் வேணும் வந்தால் நாடு என்ன ஆகும்? அப்போதான் சொல்றார், இது தாழ்ந்த சுபாவம். நீ உன் உயிருக்கு பயந்து நீ போக மறுக்கிற. ஆனால் அன்னைக்குள்ள சத்திரியர்கள் போருக்கு போனால் கூட உயிரோடு வரணும்னு நினைக்க மாட்டாங்க, வீரத்தழும்புடன் வர வேண்டும் நினைப்பார்கள், ஹனுமாரை போல. இப்படி ஹனுமான் நினைச்சார், தாயே நீங்க விளக்கு, பகவான் ராமர் காற்று, இந்த காற்று உங்களுடைய அந்த விளக்கை வச்சு இந்த இலங்கையை அழிக்க போகுது. எப்பேற்பட்டவனையும் அழித்து விடும். அது யாரெல்லாம் விருத்தமா இருக்காங்களோ பகவானுக்கு அதை அழித்து விடும். அப்போ இந்த இலங்கையை பற்றி எரிய போகிறது. அந்த வெளிச்சம் இருக்கே, அந்த வெளிச்சம் இன்னைக்கு நவரத்னங்களால் பதிக்கப்பட்டு அந்த நவரத்னங்கள் மூலமாக ஒரு ஒளியை வச்சிருக்கான் இல்லையா ராவணன், இதெல்லாம் விட பன்மடங்கு இருக்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துலேருந்து ராமதூதனா வந்துட்டு போனதுக்கு ஏதாவது ஒரு இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை நான் நிச்சயமாக என்னுடைய கோபத்தை நான் வெளிப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அசோகவனத்தில் மரங்களெல்லாம் பிடுங்கி மேலே தூக்கி அடிக்கிறார். அந்த அசோகவனத்துக்கு யார் இன்சார்ஜ் சொன்னா, திக்விஜர்கள் சொல்லுவாங்க, திக்கஜா, 8 திசையும் காக்கக்கூடிய யானைகள். அதுதான் அந்த யானைலாம் பார்த்ததான், என்னடா இங்கேருந்து மரங்கள்லாம் மேலே போகுது, அவர் ரூம் எவ்வளோ பேர் ரூம் எடுத்து அடிக்கிறாருன்னா எங்கேயோ போகுது, வானத்தில் மேலே ஒரு தோட்டம் உருவான மாதிரி இருக்கான் அந்த திக்கஜர்களுக்கெல்லாம். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடி மீதும் மலர் மீதும் பூ மீதும் பழங்கள் மீதும் காய்கள் மீதும் ராவணனுக்கு அவ்வளோ பற்று. அவன் பார்த்து அந்த வனத்தை உருவாக்கியிருக்கான். அதனால தான் அந்த வனத்தில் சீதாதேவி வச்சிருக்கான். அவன் இந்த திக்பாலகர்கள்லாம் சொல்லியிருக்கான், ஒரு இலை கீழே விட, ஒரு பூ கீழே விடக்கூடாது. அவனுக்கு அவ்வளோ ஆசை, அவ்வளோ விதவிதமான மரங்களை கொண்டு நட்டு இருக்கிறான். இப்போ இந்த மரங்களை எல்லாம் துவம்சம் பண்றார் அனுமான், கீழே மேலே தூக்கி அடிச்சு பறக்க விடுறார், நெருப்பு வைக்கிறார். அந்த அசோகவனம் எரிகிறது. இந்த செய்தி ராவணனை எட்டுகிறது. ஒரு வானரம், ஒரு குரங்கு அசோகவனத்தை அழித்து விட்டது என்ற செய்தி ராவணனிடம் செல்கிறது. இலங்கையை துவம்சம் செய்து கொண்டிருக்கின்ற செய்தி ராவணனிடம் செல்கிறது. ராவணன்
அந்த குரங்கை பிடிக்க வேண்டும் என்று ஆவேசப்படுகிறான், ஆக்ரோஷப்படுகிறான். அவனுடைய கண்கள் சிவக்கிறது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நாம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ ராமாயண் கி ஜாய், வால்மீகி முனி கி ஜாய், கம்பரிஷி கி ஜாய், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், குருதேவ் கி ஜாய். ஜாய் ஸ்ரீராம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.